السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما رب زدني علما رب زدني علما. இன்ஷா அல்லாஹ் இன்று நம்ம 11வது கிளாஸ் இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோங்கிறத இன்ஷா அல்லாஹ் ஒரு சாராம்சமாக பார்ப்போம். அதாவது முத்தகீன்களை தான் இந்த குரான் உள்ளே இழுத்து செல்லுங்கிறதையும், முத்தகப்பீராக இருந்தால் இந்த குரானுக்குள்ளே நுழைய முடியாதுங்கிற செய்தியும் சென்ற வகுப்பில் பார்த்தோம். அதாவது முத்தகீன்களுடைய பண்புகள் பல படித்தளங்கள் இருக்குதுங்கிறதையும், நாம் அதை டெவலப் பண்ண தான் குரான் அதனுடைய பொக்கிஷங்களை நம்மளுக்கு திறந்து காட்டுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ முத்தகீன் சம்பந்தமாக நாம் பார்த்த வசனங்களில் ஃபஸ்ட்டு சுய ஆய்வு, ரெண்டாவது குரானை அறிதல், மூன்றாவது அல்லாஹ்வை அறிதல். இப்போ அதை தான் இப்போ இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வை அறிதல், அல்லாஹ்வை அறியறது மூலிமா நம்ம எப்படி முத்தகீன்களாக ஆகலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ அல்லாஹ்வை அறிவதை நம்ம ரெண்டாக பிரிக்கணும். ஃபஸ்ட்டு அல்லாஹ்வை எப்படி நம்ம அறிய முடியும்னா ரெண்டு வகையில் அறியலாம். ஃபஸ்ட்டு அல்லாஹ்வின் படைப்புகளை சிந்திக்கும் போது நம்ம அதன் மூலிமா அல்லாஹ் அறியலாம், அது ஒரு வகை. ரெண்டாவது அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த அந்த குர்ஆன், இந்த வேதத்தை வாசிக்கிறது மூலிமா அல்லாஹ்வை அறியலாம். அல்லாஹ்வுடைய படைப்புகளை சிந்திக்கிறது மூலிமா அல்லாஹ் எப்படி அறியலாம்னா, இப்போ அவன் படைச்ச அந்த வானம், பூமி, விலங்குகள், இயற்கை எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு தானே. இதெல்லாம் சிந்திக்கும் போது நிச்சயமாக அல்லாஹ்வை பற்றி அறிய முடியும். இந்த வானத்தை பற்றி சிந்திக்கிறோம், இது எப்படி உருவானுச்சு, இதை பற்றி இதெல்லாம் இது ஒன்றுலையும் அல்லாஹ்வுடைய ஒரு படைப்புலேயும் எதுவுமே விதிவிலக்க கிடையாது. ஒன்றுலையும் அல்லாஹ் அவனுடைய படைப்பு தாங்கிறது ஒரு சீல் வச்சு அனுப்பின மாதிரியாக நமக்கு அனுப்பி வச்சுருக்கான். எதை பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வராமல் நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. இது எப்படி வந்துச்சு, அது எப்படி வந்துச்சுன்னு எல்லாம் ஆராயும் போது நிச்சயமாக நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய அந்த நினைவு, சிந்தனை இதெல்லாம் இருக்கும். இது ஒரு வகையில் அல்லாஹ்வை அறியறதுக்கு ஒரு வழி. இன்னொரு வழி என்னென்னா, அல்லாஹ் குரானில் அல்லாஹ் குரானில் அவனை பற்றி சொல்லும் போது அது மூலிமா அறியிறது. அது எப்படின்னா இது ஒரு 5 வகையாக பிரிக்கலாம். ஒரு 5 வகைகளை அல்லாஹ்வை அறிஞ்சிக்கலாங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வகை என்னென்னா, அல்லாஹ்வே தன்னை பற்றி சொல்லி காட்டுறான்ல குரானில். இது ஒன்றும் பெரிய எளிமையாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அல்லாஹ்வே தன்னை பற்றி குரானில் சொல்லி காட்டுறான். அது மூலிமா அல்லாஹ் அறிஞ்சிக்கலாம். 1. 2 அல்லாஹ் தன்னை வணங்க வேண்டும் என்று சொல்லிட்டு அது ஒரு கட்டளையாகவே போடுறான். என்ன தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கட்டளையாக போடுறான்ல, அது மூலியமாகவும் அல்லாஹ்வை நம்ம சிந்திக்கலாம், அல்லாஹ்வை நம்ம அறியலாம். 3வது அல்லாஹ் ஏவல் விளக்கல், அதாவது இதை இதை செய்யாத அப்படின்னு சொல்கிறான்ல, அதை பற்றி நம்ம சிந்திக்கும் போதும் அது மூலியமாகவும் அல்லாஹ் நம்ம அறிஞ்சிக்கலாம். 4வது எப்படி அறியலான்னா, இப்போ நல்லோர்களுக்கு அல்லாஹ் தயார்படுத்தி வச்சுருக்காங்க இந்த பாக்கியங்கள்லாம் என்னென்ன அவனுக்கு கிடைக்கும், அவன் நல்லவனாக இருந்தால் என்னென்னலாம் அவன் அடையலான்ங்கிறத அதை பற்றி சிந்திக்கும் போது அது மூலிமா நமக்கு நிறையா அல்லாஹ்வை பற்றி தெரியுது. அதே மாதிரி அல்லாஹ் நல்லடியார்களுக்கு கொடுக்குற மாதிரியே தீயோர்களுக்கு தண்டனைகளை வழங்குறான்ல, அந்த தண்டனைகளை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லும் போது அதை பற்றி சிந்திக்கும் போது அந்த மூலியமாகவும் அது சம்மந்தமாக நம்ம பார்க்கும்போது அதை பார்க்கும்போதும் நம்ம அல்லாஹ்வை அது மூலியமாகவும் அறியலாம். இப்படி ஒரு 5 வகையில் அல்லாஹ்வை அறியறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், அல்லாஹ்வே தன்னை பற்றி சொல்லிக்கொள்கிறான்னு சொன்னோம்ல, அவனை பற்றி அவனே பேசிக்கிறான், அவனை பற்றி அவனே அறிமுகப்படுத்திக்கிறான். அதாவது அல்லாஹ்வுடைய பெயர்களை கொண்டு, அவனுடைய பண்புகளை கொண்டு, அவனுடைய ஆற்றலை கொண்டு அவனை நம்ம அறிகிறோம். இது ஒரு எளிமையான வழிமுறை தான் அவனை அறிஞ்சு கொள்றதுக்கு. இப்போ நம்ம ஒரு வசனம் பார்ப்போம், அதை அவன் எப்படி தன்னை அறிமுகப்படுத்துகிறாங்கிறதுக்கு. சபா சூறாவில் 34வது சூறா ஃபஸ்ட்டு உள்ள வசனங்களை பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 2 வசனத்தையும் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹில்லஸீ லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி வ லஹுல் ஹம்து ஃபில் ஆখিরাহ வ ஹுவல் ஹகீமுல் خبீர். يعلم ما يلج في الأرض وما يخرج منها وما ينزل من السماء وما يعرج فيها
வஹுவர் ரஹீமுல் கஃபூர். அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. மறுமையிலும் புகழ் அவனுக்கே. அவன் ஞானமிக்கவன், நன்கறிந்தவன். பூமியில் நுழைவதையும் அதிலிருந்து வெளியேறுபவதையும் வானிலிருந்து இறங்குவதையும் அதை நோக்கி மேலே செல்வதையும் அவன் அறிகிறான். அவன் நிகரற்ற அன்புடையோன், மன்னிப்பவன். அதாவது இதில் இது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை. நம்ம பிள்ளைகளாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் உள்ள படைப்புகள் எதுவாக இருந்தாலும் எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை. அதை தான் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறான். எல்லாமே அவனுக்கு சொந்தங்கிறது. அதுவும் இம்மையில் மட்டும் கிடையாது, மறுமையிலுங்கிறான். மறுமையிலும் அவனுக்கு தான் எல்லாமே சொந்தம். அதே மாதிரியே பூமியில் என்ன நுழையுது, என்ன வெளியே போகுது, எல்லாமே ஒன்று கூட அவன் அறியாமல் இல்லை. எல்லாத்தையும் நுணுக்கமாக அறியக்கூடியவன் அவன் தான். ரெண்டாவது அல்லாஹ் தன்னை வணங்க வேண்டும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கட்டளை போடுறான்ல, அந்த கட்டளையை நம்ம சிந்திச்சா, இதையே நம்ம நமக்கு இந்த கட்டளைலாம் போடுறான், என்னத்துக்கு நம்மளை அவன் தன்னை வணங்கணுன்னு நமக்கு கட்டளை போடுறான், ஏன் அவனை வணங்கணும், எதுக்கு அவனை வணங்கணும், இதெல்லாம் நம்ம சிந்திச்சா நமக்கு இதில் ஏராளமான பதில் இருக்குது. எதுக்கு அவனை வணங்கணுன்னா இதுக்கு கண்டிப்பாக இதுக்கு ஏராளமான பதிலை சொல்லலாம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சும்மா நம்ம மூச்சு விட்றோம். இந்த மூச்சை நினச்சி பாருங்கள். இந்த மூச்சு அவங்க கொடுத்ததுனால நல்ல விதமாக மூச்சு விட்றோம், ஒன்றுமே தெரியல. அது எப்போதும் நம்ம செஞ்சிட்ருக்கிறதுனால அதனுடைய அந்த ஒரு வேல்யூ தெரிய மாட்டேங்குது. ஆனால் நம்ம மூச்சு ஒழுங்காக விட முடியாமல் தவிச்சு போயிருக்காங்கள்ல, கஷ்டப்படுறாங்கள்ல, அவங்கள்ட்ட போய் கேட்டால் அதனுடைய அருமை என்னன்னு நமக்கு தெரியும். அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்கள பார்த்தாலே நமக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு மூச்சு விட்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு மூச்சை கொடுத்துருக்கானே அப்படின்ட்டு. ஒரு சளி திட்டு முட்டிலேயே நமக்கு மூச்சு விட முடியலன்னா எப்படி கஷ்டப்படுறோம். அதுக்கு அவனை வணங்க வேணாமா? அவன் இவ்வளோ கொடுத்துருக்கானே, நமக்கு அந்த மூச்சை கொடுத்துருக்கானே, இதுக்கு முதல்ல அவனை வணங்கணுமே. இது ஒரு சும்மா சிம்பிள். அதே மாதிரி நம்ம வாயில் பாருங்கள், நம்ம நாக்கில் இந்த நீர் சுரக்குது. அது பாருங்கள், அது இல்லைன்னா காஞ்சி போயிடும். அது இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா, முழுங்க முடியுமா? அந்த நாக்கு அதனுடைய வேலை செய்யுது. அந்த நாக்குக்கு கரெக்டான அளவு அந்த தண்ணியை, அந்த சுரப்பியை, அந்த உமிழ் நீரை அல்லாஹ் தஆலா தானே கொடுக்குறோம். அதுக்காக நம்ம நன்றி செலுத்த வேணாமா? அது எப்படி அளந்து வச்ச மாதிரி கரெக்டாக செய்கிறோம். உடம்புல உள்ள ஒன்றையும் நம்ம உடல் உறுப்பை நம்ம பார்த்தாலே அல்லாஹ் வணங்குறதுக்கு எவ்வளோ ரீசன் இருக்குது. உடம்புல உள்ளது ஒன்றையும் பார்த்து எப்படி அவன் அல்லாஹ் தஆலா நம்மளை படைச்சி வச்சுருக்குறான். இது நம்ம சிந்திச்சாலே அல்லாஹ்வை வணங்காமல் இருக்கிறதுக்கு நமக்கு எந்த ரீசனுமே இல்லை. அல்லாஹ்வை வணங்குறதுக்கு தான் 1008 ரீசன் சொல்லாமே தவிர அல்லாஹ்வை வணங்காமல் இருக்கிறதுக்கு ஒன்று கூட நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நம்ம அவனுக்கு செய்கிற அந்த வணக்கம் ரொம்ப அற்பமானது, ரொம்ப கம்மியானது, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம். கண்டிப்பாக அவனுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் அதுக்கு அவன் நம்மளுக்கு பதிலுக்கு கொடுக்கறதுக்கு அதுக்கு நிகராகவே ஆகாது. 6:102 சொல்கிறான் பாருங்கள். அல்லாஹ் அன்ஆம் சூரால 102வது வசனத்தில் அல்லாஹ் அவனை ஏன் வணங்கணுங்கிறத சொல்கிறான். ذَلِكُمُல்லாஹு رَبُّكُمْ لَا إِلَهَ إِلَّا هُوَ خَالِقُ كُلِّ شَيْءٍ فَاعْبُدُوهُ وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ وَكِيلٌ. அவனே உங்கள் இறைவனாகிய அல்லாஹ். அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன். எனவே அவனையே வணங்குங்கள். அவன் அனைத்து பொருட்களுக்கும் பொறுப்பாளன். அதாவது அவன் ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன். ஒன்னொன்னையும் நான் தான் படைச்சேங்கிறான் அல்லாஹ். ஒன்னொன்னையும் நம்ம உடம்புல உள்ள அத்தனை உறுப்புகள் உடம்புக்குள்ளேயே வச்சு பார்க்க போகும்போது உடம்புல உள்ளதை அவன் தான் படைத்தான், வெளி தோற்றத்தை படைத்தான், உள் தோற்றத்தை படைத்தான், எல்லாமே அவன் தான் படைத்தான். அப்போ அதுக்காகவே வணங்குங்கன்னு சொல்கிறான் அல்லாஹ். அடுத்து 3ஆவதாக அல்லாஹ் இந்த ஏவல் விலகல் இது மூலியமாக, அதாவது இதை செய்யாதுன்னு சொல்கிறான்ல, இதை மூலியமாக நம்ம இந்த விஷயத்தை அவன் சொல்கிறது மூலிமா நம்ம எப்படி இது செய்யாதுங்கிறது மூலிமா இதை சிந்திக்கிறதுனாலேயே அல்லாஹ்வை நம்ம அறிய முடியுது. 16வது அத்தியாயம் அந்நஹல், அதில் 90வது வசனத்தை எடுத்து பார்த்தோன்னு சொன்னால், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். நீதி, நன்மை மற்றும் உறவினருக்கு கொடுப்பதை அல்லாஹ் கட்டளையிடுகிறான். வெட்கக்கேடானவை, தீமை மற்றும் வரம்பு மீறுவதை உங்களுக்கு தடுக்கிறான். நீங்கள் நல்லுணர்வு பெறுவதற்காக உங்களுக்கு அவன் அறிவுரை கூறுகிறான்.
அதாவது இதில் எல்லாம் நமக்கு நன்மை இருக்குது. அவன் எதெல்லாம் நமக்கு தடுத்திருக்கானோ, தடுத்ததெல்லாம் நமக்கு தீங்கு இருக்குதுன்னு நமக்கு புரிஞ்சுக்கணும். எதெல்லாம் நமக்கு வந்து ஆர்டராக போடுறானோ, அது நமக்கு நன்மையை சொல்கிறான். அந்த நன்மையில் ஃபுல்லாக நமக்கு நன்மை இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நன்மையை அவன் வலியுறுத்துகிறான், அதில் நமக்கு நன்மை இருக்குது. தீமையை அவன் தடுக்கிறான், அதில் நமக்கு தீமை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ இதிலே நமக்கு என்ன புரியுது அல்லாஹ் பற்றினா, அல்லாஹ் ரொம்ப நம்ம மேலே அக்கறை உள்ளவன் நம்மளுக்கு புரியுது. இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லணுன்னா, இப்போ நம்ம பிள்ளைங்க இருக்காங்க, நம்ம பிள்ளைங்க ஒரு பிடிவாதம் பிடிக்கிறாங்க, ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்த கேட்குறாங்க. அதுக்கு ஆபத்துன்னு நமக்கு தெரியும். அவங்க அந்த பிள்ளை கேட்குற அந்த விஷயம் ஆபத்தானதுன்னு நமக்கு தெரியும். அப்போ என்ன செய்வோம் நம்ம? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பிள்ளை ஒரு கத்தியை கேட்குது, சின்ன பிள்ளை. அந்த கத்தி தான் வேணும் அடம் பிடிச்சிச்சா, அந்த கத்தியை தூக்கி கையில் எடுத்து கொடுப்போமா? புள்ள கேட்டதெல்லாம் நம்ம செய்வோமா? செய்ய மாட்டோம். ஏன் செய்ய மாட்டோம்னா, அந்த பிள்ளை அறியாமையில் கேட்குது. அதுக்கு அது கொடுத்தோன்னா அது ஆபத்தானதுன்னு தெரியாது. அதனால் 2 அடியை போடுவோம், கண்டிப்போம். எதுக்கு கண்டிக்கிறோம்? அந்த பிள்ளை மேலே அக்கறை இல்லாமல் கண்டிக்கிறோம், அந்த பிள்ளையை பிடிக்காமல கண்டிக்கிறோம். அந்த பிள்ளை மேலே நம்ம பாசம் வச்சுருக்கிறதுனால, இறக்கம் வச்சுருக்கிறதுனால தான் நம்ம கண்டிக்கிறோம். அப்போ அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அதே போல தான் அல்லாஹ் நம்ம மேலே பாசம் வச்சுருக்கிறதுனால நம்ம வந்து எதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது அவனுக்கு தெரியும். இதை செஞ்சால் நமக்கு நல்லது இல்லைங்கிறத அவன் விளங்கி வச்சுருக்கிறதுனால தான் அவன் நம்ம மேலே பாசம் உள்ளவனாக இருக்கிறதுனால தான் நமக்கு நன்மையான விஷயத்தை ஏவுறான், தீமையானதை தடுக்கிறான். இதை நம்ம சிந்தித்து பார்த்தாலே நம்ம அல்லாஹ்வை அறிய முடியும். அடுத்து வந்து 4வது விஷயமா அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? இப்போ நல்லோர்களுக்காக அல்லாஹ் கொடுக்கும் பாக்கியங்களின் மூலம் அல்லாஹ்வை நம்ம அறிஞ்சிக்கலாம். அதாவது அல்லாஹ் வந்து நல்லடியார்களுக்காக அவன் நிறையா பாக்கியங்களை கொடுக்குறத நமக்கு வாக்களிக்கிறான். அது நம்ம யோசனை பண்ணி பார்த்தா, அதை பற்றி நம்ம சிந்திச்சா, அது என்னங்கிறத நம்ம சிந்திச்சு பார்த்தோன்னா நிச்சயமான முறையில் அல்லாஹ்வை அது மூலியமாகவும் அறியலாம். இப்போ நம்ம வந்து அவனுக்கு செய்கிறது ரொம்ப கம்மி தான், ரொம்ப சொற்பத்துலேயும் சொற்பம். ஆனால் அவன் நம்மளுக்கு கொடுக்குறது ரொம்ப அதிகமான அளவில்லாத, நம்ம நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அவன் நம்மளுக்கு வாரி வழங்குறான். அது என்னன்னு சொல்லிட்டு 2வது அத்தியாயம் அல் பக்ரா சூரால கூட நீங்கள் பார்க்கலாம், 25வது வசனமாக. وبشر الذين آمنوا وعملوا الصالحات أن لهم جنات تجري من تحتها الأنهار كلما رزقوا منها من ثمرة رزقا قالوا هذا الذي رزقنا من قبل وأتوا به متشابها ولهم فيها أزواج مطهرة وهم فيها خالدون. நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தோருக்கு சொர்க்க சோழிகள் உள்ளன என்று நற்செய்தி கூறுகிறார்கள். அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும், அதில் ஏதாவது கனி அவர்களுக்கு உணவாக வழங்கப்படும் போதெல்லாம் இதற்கு முன் இதுதானே நமக்கு வழங்கப்பட்டது என கூறுவார்கள். இதே தோற்றமுடையது தான் முன்னரும் கொடுக்கப்பட்டிருந்தது. அங்கே அவர்களுக்கு தூய்மையான துணைவிகளும் உள்ளனர், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அப்போ வந்து இதை பெறுறதுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? இவ்வளோ தரங்கிறான் அல்லாஹ், சொர்க்கத்தில் இது ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அவங்க சொல்லுவாங்க, நம்ம மூமின்கள் செய்யக்கூடிய அந்த அமல்களை கொண்டுலாம் சொர்க்கம் போக முடியாது. நம்ம செய்கிறதுலாம் ரொம்ப சொற்பத்துலேயும் சொற்பம். இது நம்ம செய்கிறது மூலியமாக அல்லாஹ் நம்மளுக்கு இந்த சொர்க்கத்தை வழங்குறான்? கண்டிப்பாக இல்லை. அந்த அவனுடைய கருணை கொண்டு தான் நம்ம சொர்க்கம் செல்ல முடியும். அவன் மட்டும் நம்ம மேலே கருணையாளனா இல்லைன்னா நம்மளால் போகவே முடியாது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அவங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்கிறாங்க, நானே வந்து எனக்கும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களும் சரி நம்மளும் சரி எல்லாமே அல்லாஹ்வுடைய ஒரு கருணையை கொண்டு தான் நம்ம சொர்க்கம் செல்ல முடியும். ஆனால் அவனுடைய சொர்க்கத்தில் எதெல்லாம் நமக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்கிறான், அதெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் சிந்திச்சு பாருங்கள். இவ்வளவும் நம்ம பெறத்துக்கு என்ன செஞ்சோம்? இதை பற்றி யோசனை பண்ணி பார்த்தாலே நம்ம வந்து அல்லாஹ்வை இது மூலியமாகவும் அல்லாஹ்வை நம்ம அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி தண்டனைகள் எப்படி வந்து அவன் நமக்கு நல்லவர்களுக்கு நல்லதாக வழங்க போகிறான்னு சொல்லிட்டு பட்டியலிடுறானோ, அதே மாதிரி வந்து தீயவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையை பற்றி பேசுகிறான். அதை பற்றி நம்ம சிந்திக்கும் போது அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அவன் கொடுக்குறதுல ஒரு பக்கம் இருந்தாலும் அல்லாஹ் வந்து அதே சமயத்தில் கொடுப்பான். யாருக்கு கொடுப்பான்னா அவனை நம்பியவங்களுக்கு, மூமின்களுக்கு தான் கொடுப்பான். இதே வந்து அவனை நம்பாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதே மாதிரி கொடுப்பான்? கண்டிப்பாக கொடுக்க மாட்டான். அதை எப்படி சொல்கிறான்னு பாருங்கள். 22வது அத்தியாயம் அல் ஹஜ்ஜில் 45, 46வது வசனத்தை பார்ப்போம். فكأن من قرية أهلكناها وهي ظالمة فهي خاوية على عروشها وبئر معطلة وقصر مشيد
أفلم يسيروا في الأرض فتكون لهم قلوب يعقلون بها أو آذان يسمعون بها فإنها لا تعمى الأبصار ولكن تعمى القلوب التي في الصدور. 45-46 வசனம். எத்தனையோ ஊர்கள் அநீதி இழைத்து வந்த நிலையில் அவற்றை அழித்துள்ளோம். அவை முகடுகளுடன் சேர்ந்து விழுந்து கிடக்கின்றன. கேட்பாரற்ற கிணறுகள், பாலடைந்த கோட்டைகள். அவர்கள் பூமியில் பயணம் செய்யவில்லையா? அவ்வாறு செய்தால் விளங்குகிற உள்ளங்களும் கேட்கும் செவிகளும் அவர்களுக்கு இருந்திருக்கும். பார்வைகள் குருடாகவில்லை, மாறாக உள்ளங்களில் உள்ள சிந்தனையே குருடாகி விழுந்துச்சு. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவங்க திருந்ததுக்கு வாய்ப்பே இல்லைங்கும் போது அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஒரு அடியை கொடுக்குறான். எத்தனை ஊர்கள் இந்த மாதிரி அழிஞ்சிருக்குது. அதுதான் தண்டனை பேசுகிறான் அல்லாஹ். ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டேன்னு சொல்கிறான்ல. அப்போ இதெல்லாம் சிந்திச்சு பார்க்குறது மூலிமா நிச்சயமாக அல்லாவுடைய தண்டனை பற்றி சிந்திக்கிறது மூலியமாகவும் அல்லாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்போ அல்லாவை நல்லா நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அவனுடைய குரான் இந்த வார்த்தைகள், அவனுடைய குரானுடைய உள்ள வார்த்தைகளை கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ பொதுவாகவே யாரை பற்றி நம்ம ஒரு அபிப்பிராயம் கொள்கிறதா இருந்தாலும் அவங்கள பற்றி ஒரு அறிமுகம் இருந்தால் அவங்க மேலே நம்ம பார்க்குற பார்வை, அவங்க மேலே நம்ம வைக்கிற ஒரு நம்பிக்கை எல்லாமே ஒரு வித்தியாசப்படும் தானே. இப்போ டாக்டரை போய் நம்ம சாதாரணமாக பார்த்துட்டு வரோம். அந்த டாக்டர் நம்ம அவரை பற்றி அறியல, போகிறோம், அவர்கிட்ட மருந்து மாத்திரை வாங்குகிறோம், கொள்கிறோம், சாப்பிட்றோம், அது ஒரு கணக்கு. இதே அந்த டாக்டரை பற்றி நல்ல விதமாக பேசி 4 பேர் நல்ல விதமாக சொல்லி அவரை பற்றி ரொம்ப சிலாகிச்சு சொல்லி அதுவும் நிரூபிக்கப்பட்டதாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய பார்வை வேறு மாதிரி தானே இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ அல்லாவை பற்றி நல்லா நம்ம சிந்தித்து புரிஞ்சு அவன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சால் அப்போ அவனுக்கு பார்க்குற பார்வையும் அவன் கொடுத்த அந்த குரானை வாசிக்கிற முறையும் கண்டிப்பாக வேறு மாதிரி தான் இருக்கும். இன்னொரு உதாரணம் சொல்லணுன்னா, இப்போ நம்ம தகப்பனார் இருக்காங்க. அவங்க நம்ம தந்தை நம்ம ஒரு பார்வையில் அவங்கள பார்த்துருப்போம். அவங்க அவங்களுடைய உறவுக்காரர்களோ அல்லது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் உள்ளவங்களோ அவங்க ஒரு பார்வையில் பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச செய்தியை நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. உங்கள் தகப்பன் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க சொல்லும் போது நம்ம கூடுதல் செய்தி நமக்கு கிடைக்கிது, நமக்கு கூடுதல் தகவல் கிடைக்கிது. அப்போ நம்ம அந்த பார்வை வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஒரு பார்வையில் அறிஞ்சு வச்சுருப்போம். இன்னொருத்தவங்க வேறு விதமான செய்திகள்லாம் கூடுதலாக ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரே மாதிரியான கருத்தை சொல்லும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கூடுதல் தகவல் கிடைக்கிது. அப்போ நம்ம பார்வைகள் மாற தானே செய்யும். அந்த மாதிரி தான். அப்போது இந்த 5 வழிகளையும் நம்ம பார்த்தோம். அல்லாஹ்வை அறியக்கூடிய அந்த 5 வழிகளை பார்த்தோம். இது இல்லாமல் அல்லாஹ் ஒரு ஆர்டராகவே போடுறான். என்னை அறிஞ்சுங்கங்கிறது ஒரு ஆர்டராகவே போடுறான். அதுக்கு ஏராளமான வசனங்களை காட்டலாம். 47-19 ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்பதை அறிந்து கொள்வீராக. 2:209 ஃபஅலமூ அன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம், அல்லாஹ் மிகைத்தவன் ஞானமிக்கவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். 5:34 ஃபஅலமூ அன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இதை பல நேரத்தில் நம்ம மறந்துடுறோம். அல்லாஹ் கஃபூருங்கிறத நம்ம மறந்துடுறோம். அதாவது அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். இதை மறந்துட்டு தான் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, பலரும் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ ஒரு தொழுவையில் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு தொழுவையில் ஒரு அலட்சியம் விட்டு தொழுகிறாங்க. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும்னா, இந்த விட்டு தொழுகிறதுலாம் தொழுதா உருப்படியாக தொழுவணும். இந்த மாதிரி விட்டு தொழுகிறதுல ஒரு ஃபாய்தாவும் கிடையாது. பேசாமல் தொழுவாமலே இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவங்கிறத மறந்துடுறதுனால தான். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவங்கிறது நல்லா மனசில் நம்ம பதிய வச்சுட்டோன்னு வச்சுங்க. இது அல்லாஹ்வை நம்ம அவனை அறிஞ்சிக்கிட்டோன்னு அர்த்தம். அவன் மன்னிக்கக்கூடியவங்கிறத நம்ம அறிஞ்சு இருந்தால் கண்டிப்பாக நம்ம அவன்கிட்ட நம்ம தப்பு செஞ்சால் கூட பாவ மன்னிப்பு கேட்குறதுக்கு நம்ம அஞ்ச மாட்டோம். அவன் மன்னிக்கக்கூடியவன் சொல்லிவிட்டு கண்டிப்பாக நம்ம அதை மனசில் நம்ம பதிய வச்சிட்டோன்னு சொன்னால் இந்த வளர்ச்சி போக்கு வராது. இந்த மாதிரி இந்த தொழுவை விட்டவனா ஆக மாட்டோம். அடுத்து
8:40 அதில் வந்து எப்படி அல்லாஹ்வை நம்ம அறிஞ்சிக்கலாம்னா ஃபஅலமூ அன்னல்லாஹ மௌலாக்கும், அல்லாஹ் வந்து உங்களின் பாதுகாவலன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்ங்கிறான். அல்லாஹ் வந்து நம்மளுடைய பாதுகாவலன். இந்த இடத்துல நம்மளுக்கு பாதுகாவலன் சொல்கிறான். அத்தௌபா சூறால 9 3வது வசனம். அதில் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபஅலமூ அன்னக்கும் கைரு முஅ்ஜிஸில்லாஹ், அல்லாஹ்வை வெல்ல முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதாவது அல்லாஹ்வை யாராலையும் வந்து வெல்ல முடியாது, யாராலையும் ஜெயிக்க முடியாதுங்கிறத அறிஞ்சிக்குங்கிறான். 2:196 அல் பக்ரால 196வது வசனத்தில் வஅலமூ அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ் தண்டிப்பதில் கடுமையானவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கிறான். அல்லாஹ் வந்து தண்டனை கொடுக்குறதுல ரொம்ப கடுமையானவன், அதையும் அறிஞ்சிக்குங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். 2:131 2:131 என்ன சொல்கிறான்னா வஅலமூ அன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதாவது ஒன்றையும் தெரிஞ்சு வச்சுருக்கான், அதை அறிஞ்சிக்கிங்கன்னு அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிறான். 2:233 என்ன சொல்கிறோன்னா வஅலமூ அன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர், நீங்கள் செய்வதை அல்லாஹ் பார்ப்பவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. 2:235 என்ன சொல்கிறோம் வஅலமூ அன்னல்லாஹ யஅலமு மா ஃபீ அன்ஃபுஸிக்கும் ஃபஅ்தரூஹ், அல்லாஹ் அறிவான் என்பதை அறிந்து அவனுக்கு அஞ்சுங்கள். எது அறிவான்? உங்களுக்குள்ளே இருப்பதே அல்லாஹ் அறிவான் என்பதை அறிந்து அவனுக்கு அஞ்சுங்கள். அதாவது உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் யார் அறிவான்? அல்லாஹ்க்கு அனைத்தையும் தெரியும், வெளிப்படையாக உள்ளதையும் தெரியும், உள்ளுக்குள்ளே நம்ம மனசில் எதை மறைச்சி வச்சுருக்கோமோ அதையும் அல்லாஹ் அறிவான். 2:44 என்ன சொல்கிறான் வஅலமூ அன்னல்லாஹ சமீஉன் அலீம், அல்லாஹ் அறிந்தவன் செவியுறுபவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எல்லாத்தையும் கேட்கக்கூடியவனாகவும் எல்லாத்தையும் அறிஞ்சவனாகவும் இருக்கிறான், அதையும் அறிஞ்சிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இத்தனை வசனங்களையும் நம்ம பார்த்தல. இன்னும் ஏராளமான வசனங்கள் நம்ம பார்த்தது ஒரு சாம்பிளுக்கு. இதெல்லாம் முக்கியமாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய கட்டளை. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பயன்னா, நம்ம வந்து இதெல்லாம் அவனை அறியக்கூடியவனா அவன் எப்படிப்பட்டவன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த துக்கங்களில் இருந்து நம்ம வெளியாக முடியும், மன நிம்மதி பெற முடியும், சண்டை சச்சரவு இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும், பொருளாதாரத்தில் தண்ணீரை பெற முடியும். அல்லாஹ்வை அறிய நம்மக்கிட்ட நிறைய மாற்றங்கள் நிகழும் இன்ஷா அல்லாஹ். இப்போ அல்லாஹ்வுடைய இன்னொரு பண்பு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ரஸாக்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ் வந்து ரிஸ்கை வழங்கக்கூடியவன். அதாவது செல்வத்தை, உணவை இதெல்லாம் யார் வழங்குறா? அல்லாஹ் தான் நமக்கு கொடுக்குறான். அவன் ரஸாக்காக இருக்கிறான். அப்போ வந்து அல்லாஹ் ரஸாக்குன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தா நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து பொருளாதாரத்தை திரட்டுறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? நம்ம நேர்மையாக நடந்துக்குவோம். ஏன்னா வந்து நமக்கு எப்படியும் அல்லாஹ் வந்து நமக்கு ரிஸ்க்கு கொடுத்துருவான், அவன் தான் ரிஸ்க்கு கொடுக்கக்கூடியவன் நம்ம அறிஞ்சு வச்சுருந்தோன்னா நம்ம எந்த பொருளாதாரத்தை திரட்டுறதுல நம்ம எந்த ஃப்ராடும் பண்ண மாட்டோம், பொய் சொல்லி பொருளாதாரத்தை சேமிக்க மாட்டோம்ல. அப்போ வந்து இதெல்லாம் அவனை அறிஞ்சு வச்சுக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒழுங்காக நம்ம நேர்மையாக வாழ்கிறதுக்கு இதெல்லாம் உதவுதில்ல. அவன் எப்படிப்பட்டவன் அவனுடைய பண்புகளை நம்ம அறிய நம்ம வாழ்க்கை சீராக அமையும். லாஸ்ட்டாக நம்ம வகுப்பு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறோட முடிஞ்சிச்சு. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து ஃபிரௌன் வந்து கொடுங்கோல் மன்னன் வாழ்ந்த காலத்தில் தான் அவங்க பிறக்கிறாங்க. அவன் எல்லா ஆண் மக்களையும் கொண்டுட்டு பெண் மக்களையும் வாழ விட்டுட்டு இருந்தான். அப்போ வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய ஏற்பாடு வந்து அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஃபிரௌன்ட்டே வளரணுன்னு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்போ ஃபிரௌன் வீட்டிலேயே வளர்ந்து அவனுக்கே ஒரு எதிரியாக அல்லாஹ் வந்து உருவாக்குறான். அப்போ வந்து ஒரு காலகட்டம் வந்தது பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த ஊரை விட்டு வெளியே வர ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது. ஒரு கொலை பண்ணிடுறாங்க ஒரு ஆளை. அதாவது யதார்த்தமாக பண்ணது தான், இவங்களாம் வேணும்னு திட்டமிட்டு பண்ணது கிடையாது. அது வந்து ஒரு ஆளை வந்து அரைஞ்சிடுறாங்க. அவர் கன்னத்தில் அரை விட்டத்தோட அவர் இறந்து போயிடுறாரு. இறந்து போகும் மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்து போய் அந்த ஊரை விட்டு வெளியாகிடுறாங்க. இங்கே இருந்தால் நம்மளை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க வேறு ஊருக்கு போகிறாங்க, மதியான நாட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் திருமணம் முடித்து அங்கே செட்டில் ஆகிடுறாங்க. அதுக்கு பிறகு ஒரு
ஒரு சமயத்தில் வந்து அவங்க குடும்பத்தோடு போயிட்டுருக்கும்போது ஒரு தூர் மலை அடைஞ்சத்தோட அந்த இடத்துல ஒரு நெருப்பு தெரியுது. நெருப்பு தெரியவும் அவங்களுடைய குடும்பத்தாரெல்லாம் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டு, அங்கே நெருப்பு தெரியுது, நான் போய் பார்த்துட்டு அது ஏதாச்சும் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்க போய் அங்கே பார்க்க போகிற சமயத்தில் தான் அல்லாஹ் தஆலா வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்த உரையாடுறான். அப்போ மூசாவே நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்திருக்கீங்க அப்படிங்கிறத செய்திலாம் அங்கே தான் சொல்லி அவங்க வந்து நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் அங்கே தான் அந்த உரையாடல் தான் வந்து நமக்கு அந்த செய்தி கிடைக்கிது. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட வரலாறு நமக்கு நல்லா அறியணும்னு சொன்னால் தோஹாவை எடுத்து பார்த்தா அது அப்படியே லைனாக வந்துட்டுருக்கும். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் பேசுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பயப்படுறாங்க. அப்போ அல்லாஹ் வந்து பயப்படாமல் இருக்கிறதுக்காண்டி தான் மென்மையான முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு செய்தியாக கொண்டுட்டு வரான். அந்த அவங்க கையில் அந்த கைத்தறி வச்சுப்பாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ அல்லாஹ் கேட்குறான், அந்த கைத்தறியெல்லாம் வச்சுருக்கீங்களா கையில், இது என்ன அவங்க கையில் உள்ளது அப்படின்ட்டு, இது கைத்தறி, இது யூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் அதை கேட்கும்போது கூட அல்லாஹ்க்கு தெரியாமல் இல்லை, அது என்ன அந்த கைத்தறி என்னங்கிறது அல்லாஹ்க்கு தெரியாது, அல்லாஹ்க்கு தெரியும். ஆனால் வந்து அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து அந்த உரையாடலை வந்து அப்படியே மென்மையாக கொண்டுட்டு போகிறான். அவங்க பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பயப்பட தான் செய்கிறாங்க. அவங்க வந்து இறை தூதராக வந்து நியமிக்கப்பட்டது பிறகு ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேச்சும் ஒழுங்காக வராது, அவங்களுக்கு கொஞ்சம் திக்கி பேசுவாங்க, பேச்சும் ஒழுங்காக வராது. அதனால் வந்து அவங்க பயப்படுறாங்க. அவங்க கையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு விடை சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா வந்து அந்த கையில் உள்ளதை கைத்தறியை வந்து கீழே போட சொல்கிறான். அது சீரும் பாம்பாக மாறினத்தோட அதுக்கும் ரொம்ப பயந்து போய் அவங்க ஓடுறாங்க. ஓட்டம் பிடிச்சி போகும்போது பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து ஆறுதல் சொல்லி அல்லாஹ் வந்து ரொம்ப அவங்கள்ட்ட சாஃப்டாக பேசி அவங்கள எப்படி கொண்டுட்டு வரணுமோ, அவங்களுக்கு எப்படி தைரியப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு தைரியப்படுத்துகிறான். அப்போ வந்து அவங்க அப்போவும் வந்து ஹாரூன் தான் அவங்களுடைய சகோதரர் ஹாரூனை வந்து துணைக்கு கூப்பிட்றாங்க. ஏன்னா வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வந்து ஃபிரௌன்கிட்ட போக சொல்கிறான். அல்லாஹ் வந்து அவன்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு போக சொல்லும்போது வந்து ஹாரூன் என்னோடய சகோதரரை வந்து அவரையும் நபியாக்கி எனக்கு வந்து துணைக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. அப்போ 2 பேருமே சேர்ந்து ஃபிரௌன்கிட்ட போக சொல்லி அல்லாஹ் கட்டளையிடுறான். 28:33 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். قال رب إني قتلت منهم نفسا فأخاف أن يقتلون. என் இறைவா, அவர்களில் ஒரு உயிரை கொன்றுவிட்டேன், எனவே அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள் என அஞ்சுகிறேன் என்று அவர் கூறினார். அதாவது பயப்படுறாங்க, வந்து நம்மளே ஒரு ஆளை கொண்டுட்டோம், நம்ம நினைப்பு வச்சுப்பாங்க தானே அந்த ஊர் மக்கள், அதனால் திருப்பி அங்கே போகணுன்னா நம்மளை விட்டுட்டு சும்மா விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. மேலும் வந்து சொல்கிறாங்க 34வது வசனத்தில், وأخي هارون هو أفصح مني لسانا فأرسله معي رد أن يصدقني إني أخاف أن يكذبون. என் சகோதரர் ஹாரூன் என்னை விட தெளிவாக பேசுவார், எனவே அவரை என்னுடன் உதவியாக அனுப்பிவை. அவர் என்னை உண்மைப்படுத்துவார், என்னை அவர்கள் பொய்யரென கருதுவார்கள் என அஞ்சுகிறேன் என்றும் கூறினார். அதாவது வந்து அவரை ஹாரூனையாச்சும் கூட அனுப்பு, அவராச்சும் கொஞ்சம் தெளிவாக பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதவிக்கு கேட்குறாங்க. ஏன்னா இவங்க பயப்படுறாங்க, ரொம்ப பயப்படுறாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து இந்த பணிக்கு அல்லாஹ் தஆலா அனுப்பும்போது அவங்களுக்கு அச்சம் தான் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் பயப்படுறாங்க. 20:45 எங்கள் இறைவா, அவன் எங்களுக்கு தீங்கிழைப்பான் அல்லது அவன் எங்கள் மீது வரம்பு மீறுவான் என அஞ்சுகிறோம் என்று இருவரும் கூறினர். 2 பேருமே வந்து பயப்படுறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அஞ்சாதீர்கள், நான் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் உங்களுடன் இருக்கிறேன் என்று அவன் கூறினான். அதாவது வந்து நான் உங்கள் கூட இருக்கிறேன், நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு இவ்வளவும் தைரியப்படுத்தி அல்லாஹ் வந்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவ்வளோ தைரியத்தை சொல்லி அனுப்புகிறான். அதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் அவங்க 2 பேரும் வந்து அல்லாஹ் இவ்வளோ தைரியப்படுத்தினது பிறகு ஃபிரௌன்கிட்ட போகிறாங்க. அங்கே போனால் நேருக்கு மாற்றம். இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ அல்லாஹ் முன்னாடி வந்து பயந்தாங்களோ, போகிறதுக்கு தயக்கம் காட்டினாங்களோ, அங்கே போய் பார்த்திங்கன்னா அவ்வளோ வித்தியாசமாக வந்து அவங்களோட பேச்சு அவ்வளோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறாங்க அங்கே. அப்போ இதெல்லாம் எதனால் நடந்துச்சு, எப்படி வந்து ஃபிரௌன்கிட்ட அவங்களால வந்து அவ்வளோ அவனுக்கு ஈக்குவலாக வந்து அவனை தோற்கடிக்க முடிஞ்சிச்சு, அவ்வளோ வாதம் வைக்கிறாங்க, அந்த அவனுடைய சூனியத்தை முறியடிக்கிறாங்க, எல்லாமே எப்படி முடிஞ்சிச்சு, அல்லாஹ்வுடைய ஒரு துணையால் முடிஞ்சிச்சு, அல்லாஹ்வுடைய உள்ள நம்பிக்கையால் முடிஞ்சிச்சு. ஏன்னு கேட்டால் அல்லாஹ் அவ்வளோ நம்பிக்கைப்படுத்தி அனுப்புகிறான்.
அப்போ அல்லாஹ் வந்து நல்லா அறிஞ்சிருந்தாங்க. இதுதான் அல்லாஹ் அறியிறது. நல்லா அறிஞ்சு அல்லாஹ் எப்படிப்பட்டவங்கிறத முதல்ல அவன் மனசில் போட்டான்ல, அது அத்தனையும் அவங்க வந்து ஏற்றுக்கிட்டு, அவன் நான் நிச்சயமாக நம்மளுக்கு உதவி செய்வாங்கிறதெல்லாம் வந்து மனசில் நல்லா பதிய வச்சுட்டு போனாங்களே, அது அப்போ வந்துச்சு தைரியம். இதுதான் நம்ம மனசில் ஏற்றணும். அப்போ அல்லாஹ்வை பற்றிய உள்ள அறிவு நமக்கு தேவை. இந்த உதவி, ஞானம், துணை இதெல்லாம் நமக்கு ரொம்ப தேவை. இதெல்லாம் அவன் உதவி செய்வாங்கிறது நம்ம நிச்சயமாக அவனுடைய உதவி நம்மளுக்கு கிடைக்கும். எப்போனா அவனை பற்றி நம்ம அறிஞ்சு வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து அவனுடைய உதவி கிடைக்கும். அப்போ சொன்ன இந்த அத்தனை செய்திகளையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம மனசில் ஏற்றி அல்லாஹ் அவனை அறிந்து கொள்ளக்கூடிய நல்மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.